இன்னைக்கு நமக்கு உணவு கொடுக்குறவங்க ஜீவிதாங்கிறவங்க, வசந்தி அப்படிங்கிறவங்க இறந்து 1ஆம் ஆண்டு நினைவு இன்னைக்கு. அதற்காக உணவு கொடுக்குறாங்க. ஸ்ரீ வசந்தம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடைய நமது பாசமார்க்கட்டளை பாசமுதிலம் சார்பாக இறைவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். திரு வசந்தம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடைய உணவு கொடுக்குறவங்க குடும்பம், தொழில், வாழ்க்கையில் அனைத்து நானும் பெற்று வாழ நமது பாசமார்க்கட்டளை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம பெரியவங்க சார்பாக ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம். அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது பாசமார்க்கட்டளை பாசமுதிலம் ஆரம்பித்து 2 வருடங்களை கடந்து 3வது வருடத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே 35க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. இங்கே வந்து இந்த கட்டணம் வாடகை கட்டணத்தில் தான் இயக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு சொந்தமாக கட்டடம் அமைச்சு இன்னும் வர பெரியவங்களை பாசத்தோடு அரவணைக்க இந்த பாச இல்லம் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். அந்த தீர்மானத்தில் நீங்களும் இணைஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு சொந்த கடை அமையருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு தருமாறு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாத உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த முதியோர் இல்லத்தை பற்றி எடுத்து சொல்லி எங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு சொந்த கடை அமைய இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், பெரியவங்களோட இந்த மாதிரி நினைவு நாளில் கூட நீங்கள் உணவு கொடுக்கலாம், மளிகை பொருள் வாங்கி கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் இந்த முதியோர் இல்லத்துக்கு எங்களுக்கு பேருதவியாக இருக்குன்னு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுட்டு உணவு கொடுக்குறவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். வாழ்க வளர்த்து.